வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு நல்லா பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்குது. ஒரு ஹேண்டில் பார்லலாம் ரொம்ப வைப்ரேஷன். ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹோண்டா சிபி RS 350. ஹைனஸுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் ஹைனஸோட இது சவுண்டு நல்லாயிருக்கும் கைஸ். இந்த வண்டியை நான் ஓட்டும் போது சொல்கிறேன் சவுண்டு எப்படி இருக்குன்ட்டு. இந்த வண்டியை பாருங்களேன், பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு. 350cc இதோட சவுண்டை பாருங்களேன். இதில் எனக்கு பிடிச்சதே இதோட சவுண்டு தான். இந்த சவுண்டை மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சைலன்சர் சவுண்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? உண்மையா சொல்றேன், பீட் உண்மையாவே சூப்பரா இருக்கு கைஸ். வண்டியோட பீட் ரொம்ப செமையா இருக்கு. ஆனா இந்த வண்டியோட ஸ்பீடாமீட்டர்ல எல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இன்ஃபர்மேஷன்லாம் இல்லை கைஸ். ஆனா பேசிக்கா உள்ளது இருக்கு கைஸ், அவ்வளவுதான். சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் வருது, அப்புறம் நியூட்ரல் லைட் வருது, ABS இண்டிகேஷன் வருது, அப்புறம் வந்து டோட்டல் கிலோமீட்டர் இது வருது, அப்புறம் டைம் வருது கைஸ், அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் டாப் ஸ்பீடு இது கொஞ்சம் போகும் கைஸ், 145 போகும்னு நினைக்கிறேன். ஹைனஸோட உங்களுக்கு பீட் நல்லா இருக்கும். இந்த வண்டியோட டயர் சைஸை பாருங்களேன் எவ்வளோ பெருசா இருக்குன்ட்டு. சரியான பெருசா இருக்கு கைஸ், டயர் சைஸே ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே கைஸ், இந்த வண்டியை நான் ஓட்டும் போது உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு கைஸ். வண்டி நம்மட்டு மைக்கு கனெக்ட் பண்ணாமலே பேசிகிட்டு இருந்திருந்தேன், அதனால் பாதி எடுத்தது எல்லாமே ஆயிடுச்சு. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சொல்லணுங்கும் போது தான் கொஞ்சம் கடுப்பாக வருது இந்த வண்டி. ஆனால் உண்மையாகவே எக்ஸாஸ்ட் நோட்டு உண்மையாகவே செம்மையாக இருக்குது கைஸ். 350cc உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டெல்லாம் எக்ஸாஸ்ட் மாற்றி ஓட்டணும், ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டே அப்படி இருக்குது. நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டெல்லாம் வாங்கி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்கும் கைஸ். வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு நல்லா பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்குது ஒரு கியருக்கும். இந்த வண்டியோட பவர்னு பார்த்தீங்கன்னா 20 bhp கைஸ். டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 30 Nm ஆஃப் டார்க்கு. பவர் உண்மையாகவே உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது கைஸ். டார்க்கினஸ் அதோட சூப்பராக இருக்குது. ஒரு கியரை ஷிஃப்ட் பண்ணும் போது அடுத்த கியர் போட்டு போகும்போது புல்லிங் உண்மையாகவே சூப்பராக இருக்குது கைஸ். பிரேக்கிங் டெஸ்ட்டும் வேணால் பாருங்கள். பிரேக்கு மட்டும் கொஞ்சம் புவராக, ரொம்பன்னு சொல்ல மாட்டோம், கொஞ்சம் புவராக இருக்க மாரி தெரியுது. பட் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் கைஸ் இருக்குது. இது வேறு ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கானே தெரில, அது வேறு பயமாக இருக்குது. ஆனால் வைப்ரேஷன் தான் கைஸ் உனக்கு உண்மையாகவே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹேண்டில் பார்லலாம் ரொம்ப வைப்ரேஷன் ஆகுது. ஒரு 70க்கு மேலே போனீங்கன்னா அந்த எக்கோ மோடுங்கிறது ஆஃப் ஆயிடுது. இந்த வண்டியில் எக்கோ மோடு வேறு கொடுத்துருக்காங்களா, உங்களுக்கு மைலேஜும் ஓரளவுக்கு 35லே கிடைக்கும். நீங்கள் எக்கோலே வச்சு ஓட்டினீங்கன்னா 35 மேலே கிடைக்கும். ஒரு 70 வரைக்கும் உங்களுக்கு எக்கோ மோடு தான் இந்த வண்டியில். அது மட்டும் இல்லாமல் ஸ்லிப்பர் கிளச்செல்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வேகமாக போயிட்டு கியரை கிளச்சு பிடிக்காமலே கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த மாரி ஸ்கிட் ஆகிறது எந்த பிரச்சனையுமே இருக்காது கைஸ். இங்கே பாருங்களேன், இந்த வண்டியில் நான் ஹார்னு கீழே இருக்குன்னு நினச்சிட்டு இண்டிகேட்டரை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கேன். ஏன் இங்கே வச்சாங்கன்னே தெரில. ஹார்னை தூக்கி மேலே வச்சுருக்காங்க, பழகிரும், ஓட்ட பழகிரும். ஆனால் இங்கே வச்சுருந்தது கொஞ்சம் புதுசாக யாராவது வண்டி எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் வரும். இண்டிகேட்டரை கீழே கொடுத்துட்டு ஹார்னை மேலே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,25,000 கிட்ட வருது. அந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்துன்னு சொல்லலாம் கைஸ். நீங்கள் கிளாசிக் 350 எடுக்கலாமா, ரீபான் வந்திருக்குல்ல, அது சூஸ் பண்ணுறதுக்கு உண்மையாக இது சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அதோட இந்த வண்டியில் பீட்டு நல்லா தான் கைஸ் இருக்குது. உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, பீட்டு அதை கம்பேர் பண்ணும்போது அந்த வண்டியோட இந்த வண்டியில் பீட்டு நிறையா தான் கைஸ் இருக்குது. இந்த வண்டி யாருக்கெல்லாம் செட் ஆகும்னா ஃபேமிலியில் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே செட் ஆகும். இப்போ நீங்கள் உங்கள் அம்மாவை கூட அழைச்சிட்டு போகலாம், அம்மா அப்பா வீட்டில் யாரை வேணாலும் அழைச்சிட்டு போகலாம், பயமே இருக்காது. ஏன்னா சீட்டு உங்களுக்கு கீழே ஒரே சீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா LED இண்டிகேட்டர், LED ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. நைட்டு விசிபிலிட்டியும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கைஸ். ஹார்னை தான் இங்கே கொடுத்ததுக்கு டப்புன்னு ஒரு மாதிரியாக இருக்குது கைஸ், எனக்கு கஷ்டமாக இருக்குது. வண்டியை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள் கைஸ். இந்த வண்டி வாங்கலாமா வேணாமான்ட்டு. எனக்கன்னா பிடிச்சிருக்கு.
எதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் கூட இருக்க மாரி தெரியுது. 350cc இருந்தாலும் அவங்க ராயல் என்ஃபீல்டு இந்த ரீபான் 350 அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் பவரே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனாலே எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மட்டும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் மீட்ரு கூட உங்களுக்கு கொடுக்கல, ஸ்பீடா மீட்ரு தான் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் மீட்ரு கூட இன்னும் இன்க்ளூட் பண்ணல. வண்டியோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வெயிட்டுன்னு சொல்ல மாட்டேன், வண்டி கொஞ்சம் வெயிட்டாக தான் கைஸ் இருக்குது. கொஞ்சம் இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே வெயிட்டாக தான் இருக்குது. இந்த வண்டியில் வேணால் உங்களுக்காக கொஞ்சம் ஆஃப் ரோட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஆஃப் ரோடுன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குது கைஸ். அசால்ட்டாக டூரிங்கும் பண்ணலாம் கைஸ். பவர் நல்லாயிருக்கு, கிளாசிக்கை கம்பேர் பண்ணும்போது பவர் நல்லாயிருக்கு. ஈஸியாக ஏறிடும் உங்களுக்கு, ஹில்ஸ் எல்லாம் ஈஸியாக ஏறிடும். ஒரு கியருக்கும் பின்னாடி இழுக்கிறது செமையாக இருக்குது கைஸ் உண்மையாகவே. இந்த வண்டியில் சுவிட்சஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம், ரொம்ப டம்மியாக கொடுத்துருக்காங்க சுவிட்சஸ்லாம். இந்த வண்டியோட லைட்டாக சவுண்டை மட்டும் கேளுங்க, ஜாலியாக இருக்கும், கேட்டு பாருங்களேன். இப்படி பண்ணக்கூடாது தான், இருந்தாலும் நான் பண்ணுறேன். வண்டி என் ஃப்ரெண்டு தான் வண்டி வச்சுருக்கான், அவன்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் பண்ணுறேன், அவன் எதுவும் சொல்ல மாட்டான், அதான் நான் அப்படி பண்ணுறேன். ஆனால் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, நான் உங்களுக்காக தான் பண்ணுறேன், ஃபன்னுக்காண்டி தான் பண்ணுறேன். சவுண்டை மட்டும் கேளுங்களேன். சவுண்டு உண்மையாகவே சூப்பராக இருக்குது கைஸ். உங்களுக்கு இன்னும் நல்லா அப்படியே ரெவ் பண்ணி ஓட்டிகிட்டே இருந்தேன்னா சொல்ல முடியாது, பாப்பப் கூட ஆகலாம் கைஸ், ஃபயர் டப்புன்னு. ஓகே கைஸ், இந்த வண்டியோட டாப் ஸ்பீடை பாருங்கள். ஃபோர்த்து கியர்லேயே 100 போயிடுது கைஸ். 5 கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து கியர்லேயே 100 போயிடுது. 5th கியரில் எனக்கு தெரிஞ்சு 120 130 போயிடும். ஆனால் 140 போகும்னு சொன்னான் அவன், ஆனால் 140 போகிற மாரி எனக்கு தரல. அதுக்கேற்ற ரோடு கிடைக்கணும் கைஸ். ஆனால் உண்மையாக எனக்கு ரோடு கிடைக்கல. ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும்னு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.